ஓகே, வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு டிஏ கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டேபிள் சார்ட் மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில மிஸ்ஸிங் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து குயிக்காக சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கனால இதுக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. நாட் ஒன்லி ஃபார் கொஸ்டின்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்காம நமக்கு என்னெல்லாம் நம்மளால எடுக்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறதையும் குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேம் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சேலரி, எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். ஸோ நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே தெரிஞ்சிருக்கணும். பேசிக் என்ன அப்படின்னா டோட்டல் சேலரி, என்னோட சேலரியில என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான். என்னோட சேலரி அப்படிங்கிறது ரெண்டு விதமா நம்ம அதை பார்க்கலாம். என்னோட சேலரியில நான் செலவு பண்றது எல்லாமே, சம்பளம் வாங்கின உடனே எடுத்த உடனே வாடகை கட்டுறது இல்லையா, சாப்பிட்றது, கடனை கட்டுறது, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்ல சேர்த்திடுவோம். ஓகேங்களா, செலவெல்லாம் போக மீதி இருந்தால் இருக்கணும். ஓகேவா, மீதி இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ செலவு பிளஸ் நமக்கு என்ன இருக்கு, சேவிங்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஃபார்முலாவே வச்சுக்கோங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லையும் இது வரும், ரேஷியோலையும் வரும், ஏஜஸ்லையும் வரும், பார்ட்னர்ஷிப்லையும் வரும். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாவை தூக்கிட்டு வருவாங்க. ஒருத்தர் சேலரி வாங்குறாரு, ஏபின்னு 2 பேர் இருக்காங்க, சேலரி வாங்குறாங்க, இவ்வளோ செலவு பண்ணாங்க, பர்சன்டேஜ், ரேஷியோன்னு எல்லாமே கொண்டு வருவாங்க. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது இனிஷியலா. சரி, இப்போ பாருங்க, டோட்டல் சேலரி வந்து 45,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 37,500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சேவிங்ஸ் எவ்வளவா இருக்கும்? ஸோ நமக்கு இங்கே சேலரி கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டாங்க. சேவிங்ஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ சேலரியிலிருந்து எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சேவிங்ஸ் கிடைச்சிடும். ஸோ 37,500 45,000 இருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 5, 6, 7, 7,500 வருமா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 7,500 அப்படின்னு கிடைக்கும். அதே தான் அடுத்த நெக்ஸ்ட் கான்செப்ட்லையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 38,000 கொடுத்துருக்காங்க, அதில் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 29,500. அப்போது 8,500 வருங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8,500. அடுத்தது சில பார்த்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சேலரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுக்கல, சேவிங்ஸும் கொடுக்கல, விட்டுருங்க. அடுத்து டி அதே மாதிரி ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, இ ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல இதுக்கான ஹிண்ட் கொடுப்பாங்க, நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்க என்ன, எனக்கு சேலரி கொடுத்துருக்காங்க, சேம் டைப் எனக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கலாமா? அப்போ 32,000 இருந்து 5,500 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறதுலாம் என்னங்க, எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எவ்வளோ வரும்? 32,000 இருந்து 5,500 5,000 மைனஸ் பண்ணுங்க. ஸோ 26,500 வருமா? எஸ், கரெக்ட். முடிஞ்சதுங்களா? ஸோ நம்மளால எடுக்க முடிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இப்போ எடுத்துட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துடலாம். Okay, so first question. If he spends 88% of his salary, what is the ratio between his total salary and savings? Okay, இதுல ஒரே ஒரு விஷயம் தான், 88% வந்து இ வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. செலவு நான் ஸ்பெண்ட் அப்படின்னா செலவு பண்ற, அதை எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். ஓகேங்களா, 88% செலவு பண்ணியிருக்காரு. கொஸ்டின் ஈஸியா தாங்க இருக்கு, பட் நம்ம இதை எப்படி சால்வ் பண்றோங்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிற காரணமே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் அப்படிங்கறதுனால எப்பவும் போல ட்ரெடிஷனல் மெத்தட்லயே நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க பார்த்தாலே ஆன்சர் சொல்லலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்றேன், இதை எப்படி சால்வ் பண்ணணும் இனிமேல் அப்படிங்கறது நான் சொல்லித்தரேன். ஓகே, சி 88%னா என்னோட சேலரி வந்து 100%, அதுல நான் செலவு பண்ணது 88%. ஸோ மீதி இருக்கிற சேவிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 12% இருக்கும். ஸோ இது வந்து சேலரி, 88% எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா, இது வந்து சேவிங்ஸ். ஸோ 100% இது யாருக்கு சொல்றாங்க, ஈக்கு சொல்றாங்க. ஸோ இ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தெரியும், அதாவது 88% வந்து 22,000 அப்படின்னு தெரியும் இல்லையா. இதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவரோட சம்பளம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம்
இல்லையா? சம்பளம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்னா சேவிங்ஸ் 12% அதுவும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா 88% இஸ் ஈக்குவல் டு 22,000 அப்படின்னா 100% எவ்வளோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? சேலரி எவ்வளோன்னு கிடைக்கும். அதே மாதிரி 88% இஸ் ஈக்குவல் டு 22,000 அப்படின்னா எனக்கு சேவிங்ஸ் வந்து 12%. ஸோ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுவும் கிடைக்கும். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ பிட்வீன் ஹிஸ் டோட்டல் சேலரி அண்ட் சேவிங்ஸ். ஸோ நீங்க கடைசியா கண்டுபிடிச்ச சேலரிக்கும் சேவிங்ஸ்க்கும் இங்க ரெண்டு வேல்யூ கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அந்த ரெண்டுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பட் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி தரணும். இதெல்லாம் பண்ணோம்னா வரும். இப்போ நம்மளும் உட்காந்து போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இன்னொரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன், ரேஷியோல ஒரு சம் கொடுத்தா ரேஷியோலயே முடிச்சு விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரேஷியோலயே முடிங்க. பர்சன்டேஜ்ல ஒரு சம் கொடுத்தா பர்சன்டேஜ்லேயே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியலன்னா மட்டும் வேல்யூ சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல 88% வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா சேலரியும் சேவிங்ஸும், எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி இல்ல. ஸோ சேலரி 100% இல்லையா, 100%. அதே மாதிரி சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா 12%. இந்த ரெண்டுக்கும் தான் அவங்க என்ன கேட்கறாங்க, ரேஷியோ கேட்கறாங்க. டைரக்டாவே எடுத்து விடுங்களேன். இப்போ எனக்கு 100ல பாதி என்ன இருக்கும், 50. 12ல பாதி எவ்வளோங்க, 6. ஸோ 50ல 25 வரும், 6ல 3 வரும். உங்களோட ஆன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் அதோட சேலரியும் சேவிங்ஸும் பார்த்தீங்கன்னா சேலரி 25ஓட மல்டிபிளாக இருக்கும், சேவிங்ஸ் 3ஓட மல்டிபிளாக இருக்கும். அதோட ரேஷியோ எடுத்தால் மறுபடியும் இங்கே தான் வந்து நிற்கும். ஓகே, ஸோ நான் சொல்றது என்னன்னா அந்த வேல்யூஸ் பக்கமே, டேபிள் சார்ட் பக்கமே போகாதீங்க, கொஸ்டின் வச்சு முடிச்சிருங்கன்னு சொல்றேன். அவங்க 88% சொல்லும் போதே 100% சேலரி, ரிமைனிங் 12%, ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 25:3 வரும். இப்படி சிம்பிளா 20 செகண்ட்ஸ்க்குள்ள முடிக்கிறது தான் முக்கியம். கொஸ்டின் வந்து பார்க்க சிம்பிளா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் அந்த சிம்பிளான கொஸ்டினவே இன்னும் சிம்பிளா எப்படி முடிக்கணும், இதுக்காக எடுத்து வச்சு நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ரைட், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒரே நிமிஷம். சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். F spends 20% of his expenditure on education. Find what amount he spends on education. So இங்க பாத்தீங்க அப்படின்னா F வந்து எவ்வளவு percentage spend பண்ணிருக்காரு, 20% வந்து எதுக்கு செலவு பண்ணிருக்காருங்க, 20% of his expenditure on education. So அப்படின்னா expenditure, F ஓட expenditure பாத்தீங்கன்னா இந்த 26500 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த 26500ல 20% வந்து எதுக்கு செலவு பண்ணிருக்காரு, எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிருக்காரு. ஸோ ஃபைண்ட் வாட் அமௌண்ட் ஹி ஸ்பெண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 10% எவ்வளோ வரும், 2650. இன்னொரு 10% 2650 ஆட் பண்ணினா உங்களோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 0 0 12 13 5. ஸோ 5300 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சுல. சரி விடுங்க, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். Right, so next problem. C saves 12% of his monthly salary and he spends 10% of expenditure on house rent. How much amount he spent on house rent? Okay, try பண்றீங்களா? So கரெக்டா ஒரு 20 seconds டைம் தரேன், கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஓகே சி சி சேவ்ஸ் 12% ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேலரி அப்படின்னா சியோட மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 27,000 இல்லைங்களா. இதுல இருந்து 12% அவர் வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒன்று சொல்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கொடுத்துட்டாங்க 12%. இங்க பாருங்க 10% 2700, 1% வந்து 270 கரெக்டா. இன்னொரு 1% 12% கிடைச்சிருமா. ஸோ நீங்க சிம்பிளாவே ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே ஸோ 12 3240. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 12% வந்து என்னது சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ 3240 இதுதான் அவரோட சேவிங்ஸ். அப்போ இதுல இருந்து அதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கிடைச்சிரும். ஓகே he spends 10% of expenditure on house rent. ஓகே அப்போ 27,000 இதுல இருந்து 3240 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிரும். ஸோ அதுல 10% எடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஹவுஸ் ரெண்ட் என்னன்னு சொல்லணும். எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. குட் குட். ஸோ 23760 வந்துச்சா. ஸோ இதுல 10% தான் அவரு ஹவுஸ் ரெண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். 2376 இஸ் த ரைட் ஆன்சர். இருக்கா 2376? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். இது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான். Okay, so what is the average salary of A, B, D and F persons if D's expenditure is 25,800? So இந்த இடத்துல A ஓட salary நமக்கு தெரியும், B ஓட salaryயும் தெரியும், C கேக்கல, D ஓட நமக்கு தெரியாது. பட் அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ D ஓட எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 25800 இல்லையா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், D ஓட சேலரியும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் F கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் சொல்லி தரதை விட நீங்களே டைரக்டாக போட்டலாம். A ஓடது 45,000 நமக்கு தெரியும், B ஓடது 38,000 அப்படின்னு தெரியும், D ஓடதை கண்டுபிடிக்கணும். F ஓடது எவ்வளோங்க, F ஓடது 32,000 அப்படின்னு தெரியும். ஸோ D மட்டும் கண்டுபிடிச்சி எழுதி அதுக்கு ஆட் பண்ணி டோட்டலாக 4 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும்னு. ஜீரோஸ் எல்லாம் விட்டுட்டு நம்பர்ஸ் மட்டும் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்களா? 30,000 வந்துச்சா? குட். ஸோ டோட்டல் எடுத்துட்டு 4 டிவைட் பண்ணுங்க, 36250 கிடைக்கும். 36250 இதுதான் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும் நம்ம ஈஸியா எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். A salary is increased by 20% and his expenditure also increased by 10%. Okay, so find the difference between his new savings and present saving. கண்டுபிடிங்க பாப்போம். A ஓட salary 20% increase ஆயிருக்குன்னு சொல்றாங்க. A ஓட salary actually 45,000 இல்லையா. ஸோ இதுல 10% 4,500, 20% எவ்வளவு வரும், 9,000. அப்படியே எடுத்துடணும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க தனித்தனியாக கால்குலேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. 9,000. ஸோ ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்ல இருந்து 9,000 வந்து என்ன இருக்கு, அவருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நியூ சேலரி எவ்வளோங்கிறது எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி
10% வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு தெரியும் 37500. இதுல 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 3750 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருந்த வேல்யூஸ் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க ஃபாஸ்ட். ஸோ இது வந்து நியூ சாரி இது வந்து நியூ சேலரி, இது வந்து நியூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆல்ரெடி இருந்தது பார்த்தீங்கன்னா 45,000 எக்ஸ்பெண்டிச்சர் 37,500. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணுங்க. ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எடுங்க. ஆன்சர் என்ன வரும்? டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூ சேவிங்ஸ் அண்ட் பிரசன்ட், சாரி சேவிங்ஸ் மட்டும், இது ரெண்டு வச்சு சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி இருந்தது பாருங்க 7,500 தான் ஆல்ரெடி இருந்த சேவிங்ஸ். இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 54,000ல இருந்து 41,250 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12,750 வருமா? எஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் 5250 கிடைக்கும். கிடைச்சதா? குட் குட் குட். ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் ஓகே. ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல யாராவது புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும், இல்லை ஆல்ரெடி நான் பழகிருக்கேன், எனக்கு ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், ஸோ ஒரு ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து அன்அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஷெட்யூல் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா February 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் கோட் பார்த்தீங்கன்னா MANO6006 இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்டிடியூட் கோர்ஸ் ஃபார் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸில் இருந்தாலும் நீங்கள் பேசிக்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes வந்து கான்செப்ட் தான் பார்ப்போம். ஸோ கான்செப்ட் வந்து எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டில் என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்குது, எத்தனை மாடல்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்த ஒரு 1 hour வந்து ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ February 1லேருந்து 17th வரைக்கும் டெய்லியும் ஈவினிங் 6 to 7:30. ஓகே, ஸோ 1.5 hours. ஸோ Monday to Saturday ரெகுலராக இருக்கும். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ மீ ஆன் அன்அகாடமி. தேங்க்யூ கைஸ்.